கரன்கர் வேடுவன் நாரதர் அவனை பார்த்து கேட்குறா, பவான் கஹா, எப்பா நீ யாருப்பா, என்னை ஏன் வழிமறிக்கிறேன்னார். அவன் சொன்னான், அகம் ரத்னாகரோ நாம தஸ்யுஹு, நான் ஒரு திருடன், வழிப்பறி கொள்ளக்காரன், என் பேர் ரத்னாகரன் அப்படின்னா. நாரதர் கேட்டார், கிமர்த்தம் பதிகானாம் தனானி அபகரசி, என்னடா வழிப்பறி கொள்ளக்காரனா? ஏண்டா மக்கள் பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு, போறவா வரவாளெல்லாம் பிடிச்சி வழிப்பறி பண்ணி அந்த காசை போய் சம்பாதிச்சுட்டு இருக்கியே, அந்த காசை போய் திருடுறியே, இது நியாயமா? ஏண்டா இப்படி பண்றேன்னார். அவன் சொன்னான், குடும்ப பாலனார்த்தம், நான் மட்டுமா இருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு குடும்பமே இருக்குன்னா. எட்டி பார்த்தார் நாரதர், இங்கே இல்லை வீட்டில் சொல்கிறேன், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்பமே வீட்டில் இருக்கு. எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள், ஒரு தந்தை இருக்கிறார், மனைவி இருக்கிறாள், குழந்தைகள் இருக்கிறார்கள். எல்லாரையும் ஒரே சிங்கிள் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி நான் தான் சம்பாதிச்சு அவளெல்லாம் பார்த்துக்கணும். ஆகையினால நான் இப்படி திருட வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே நாரதர் கேட்டார், தனாபகரணம் கிம்ன பாப்பாய, ஏண்டா இது பாப்பம்னு உனக்கு தெரியாதான்னார். அவன் சொன்னா, கலத்திர புத்திராதய சந்தி, அதுக்கு என்ன பண்ண முடியும், பாப்பம் தான் தெரியறது. ஆனா பிள்ளை, மனைவி, பெற்றோர் இவாளை பார்த்துக்காம விட்டாலும் பாபம் தானே. அப்ப அவர்களை பார்த்து கொள்வதற்காக நான் இந்த பாபத்தை செய்துதானே தீர வேண்டி இருக்குன்னா. அடுத்த கேள்வி கேட்டார் நாரதர், தே பலபாஜக்கிம், சரிடா நீ திருடி கொண்டு செல்லக்கூடிய பணத்தில் உன் குடும்பத்தினர் பங்கு போட்டுக் கொள்கிறார்களே, திருடுவதால் வரும் பாபத்தில் அவ பங்கு போட்டுப்பாளான்னு கேட்டார். பணத்துல பங்கு போட்டுக்கிறவா, நீ திருடி கொண்டு போய் காசு கொடுக்குற, அதுல பங்கு போட்டுக்கிறா, உன் பாபத்தில் பங்கு போட்டுக் கொள்வார்களான்னு கேட்டார். ந ஜானாமி, எனக்கு தெரியாதுன்ட்டான். நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. என் வீட்டில் இருக்கவாளுக்கு நான் கொள்ளக்காரன் அப்படிங்கிறதே தெரியாது. நான் ஏதோ வேடுவன் பணம் கொண்டு வரேன்னு நினைச்சுட்டு இருக்கா. இந்த தொழில் செய்வது வீட்டில் தெரியாது, அவ வேறு தொழில்னு நினைச்சுட்டு இருக்காமா. அப்ப நாரதர் சொன்னார், நீ ஒண்ணு பண்ணு, போய் விசாரிச்சுன்னு வந்துரு. பிரிட்வா ஆகச்சது, உன் வீட்டுக்கு போ, கேளு, அவ என்ன ஃபீல் பண்றாங்கிறத தெரிஞ்சுன்னு வந்து என்கிட்ட சொல்லு. அப்படியா? இவன் சொன்னா, இத்தனை நாளா என்ன நல்லவன் நினைச்சுட்டு இருக்கா, நானே போய் வீட்டில் என் வாயால ஒத்துக்கிறேன்னு சொல்லி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமான்னா. நாரதர் சொன்னார், அப்படி இல்லப்பா, பெரிய பாப்பம் உனக்கே வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவள்லாம் பாப்பத்தில் பங்கு போட்டுப்பாளா இல்லையாங்கிறத முதல்ல தெரிஞ்சுன்னு வந்துடுறேன்னா. யோசிச்சு பார்த்தான் அந்த ரத்னாகரன், அதுவும் சரிதான், நாம பாட்டுக்கு பாப்பம் பண்ணிகிட்டே இருக்கோம், இவ பங்கு போடுவாளா இல்லையான்னு தெரிஞ்சுன்றது நல்லதுதான்னு வீட்டுக்கு போனான். அப்பா அம்மாவுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அவள்கிட்ட சொன்னான், என் பெற்றோர்களே, இத்தனை நாள் உங்களை நான் நன்னா தான் பார்த்துட்டேன், என்ற குறையும் வைக்கலை. ஆனால் அதுக்கு நிறைய பணம்லாம் கொண்டு வந்தேனே, அது எப்படி கொண்டு வந்தேன் தெரியுமா? கொள்ளைக்காரனா இருந்து வழிப்பறி கொள்ளையடிச்சு பணம் கொண்டு வந்தேன். அந்த பணத்துல பங்கு போட்டுட்ட நீங்க அந்த கொள்ளையடிச்ச பாப்பத்துல பங்கு போடுவேளான்னு கேட்டான். பெற்றோர்கள் சொன்னாலும், அதை எப்படி பங்கு போட முடியும்? பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டியது பிள்ளையோட கடமை, உன் கடமையை நீ செஞ்சிருக்க, அதை நாங்க வாங்கிட்டோம், எங்களுக்கு பாப்பம் வராது, கொள்ளையடிச்ச உனக்கு தான் பாப்பம் வரும். நீ அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னா நல்ல வழியில பணம் சம்பாதிக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆனா ஒன்ஸ் நீ சம்பாதிச்சுட்டேன்னா அதை நாங்க எப்படி வேணா அனுபவிக்கலாம், எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்ட்டான். என்னடா இது, மலை போல நம்பியிருந்த பெற்றோர்களே கைவிட்டுட்டாளே. மனைவிட்ட போனான், மா இத்தனை நாளா கொள்ளைக்காரனா இருந்ததாம்மா, உனக்கு நீ நெக்லஸ் கேட்டா வாங்கி கொடுத்தேன், மோதிரம் கேட்டா வாங்கி கொடுத்தேன், காதுக்கு தோடு வாங்கி கொடுத்தேன், எல்லாம் திருடின காசு, மக்கள் பணம், கொள்ளையடிச்ச காசு, அந்த பணத்துல பங்கு போட்டுண்டியே, பாப்பத்துல பங்கு போடுவியான்னு கேட்டான். மனைவி திரும்ப கேள்வி கேட்டா, உங்களுக்கு சாஸ்திரம் தெரியுமான்னா. அது என்னம்மா சாஸ்திரம்? கணவன் ஒரு புண்ணியம் பண்ணா அதில் 50% பங்கு மனைவிக்கு உண்டு. மனைவி ஒன்றுமே பண்ண வேண்டாம். கணவன் ஒரு புண்ணியம் பண்ணி மனைவி பக்கத்தில் இருந்தாலே கணவன் பண்ணுற புண்ணியத்தில் 50% ஷேர் மனைவிக்கு உண்டு. ஆனால் கணவன் பாவம் பண்ணினால் அதில் மனைவிக்கு பங்கு கிடையாது. இத்தோட முடியலை. மனைவி புண்ணியம் பண்ணினால் அதில் கணவனுக்கு பங்கு கிடையாது. மனைவி பாவம் பண்ணினால் 50% பங்கு கணவனுக்கு உண்டு. அச்சோ, சுத்தம் போ. அதனால அவ சொன்னா, உங்க பாபத்துல எனக்கு ஷேர் கிடையாது, நான் பண்ற பாபத்தையும் சேர்த்து தான் நீங்க ஷேர் பண்ணணும்னா. அச்சோ வேண்டாம்னா, ஏற்கனவே நாம சேர்த்துட்ட பாபம் போதாதுன்னு இன்னும் இதுல வேற 50% வாங்குறதா ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தைகள் பக்கம் போனோம். ஏன்னா அப்பா அம்மா கை விட்டுட்டா, மனைவி கை விட்டுட்டா, குழந்தைகள் பக்கம் போனா, நீங்களாவது ஷேர் பண்ணுவேளான்னு கேட்டான். மனைவி சொன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, குழந்தைகள் விவரம் தெரியும் வரை செய்யக்கூடிய பாப்பங்கள் எல்லாமும் பெற்றோர்களுக்கு தான் வந்து சேரும்ட்டான். அதனால உங்க பாப்பம் அவளுக்கு வராது. விவரம் தெரியும் வரை குழந்தைகள் என்ன தப்பு பண்ணாலும் அதை ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்காத பெற்றோர்களுக்கு தான் அந்த பாப்பமா. ஏன்னா பெற்றோர்கள் முன்னாடியே கரெக்டா கண்டிச்சு குழந்தைய சரியா வளர்த்துட்டான்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. சொல்றா இல்லையா, தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள்.
நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை, நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை. அப்போ அவளுக்கு தான் அது. அதனால இந்த பாபமும் உங்களுக்கு தான் வரும்னா பார்த்தான், மறண்டு போயிட்டான். ஓடி வந்தான் நாரதர்கிட்ட, ரிஷி என்னை மன்னிச்சிருங்கோ, நான் ஏதோ வழிப்பறி கொள்ளையடிச்சு குடும்பத்தை காப்பாத்துறேன்னு நினச்சிட்டேன். ஒருத்தரும் இந்த பாப்பத்தில் பங்கு போட்டுக்கிறதா தெரியல. பணத்தில் தான் எல்லாரும் பங்கு போடுறா, பாப்பத்தில் யாரும் பங்கு போட போவதில்லை. அதனால மன்னிச்சிருங்கோ, நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் திருந்தி வாழ்வதற்கு என்ன வழின்னு கேட்டான் அந்த ரத்னாகரன். அப்போ நாரதர் சொன்னாராம், உன்னுடைய பாபங்கள்லாம் தீரணும்னா உன் பாபங்களை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, ராம நாமம் தான் அந்த மருந்து. ராம 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 ராமன்னு ராமநாமத்தை சொல், அதுதான் அந்த மருந்துன்னார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் ராமனே அவதாரம் பண்ணல. ராமன் அவதரிப்பதற்கு முன்பே இவர் சொல்லிட்டார். இங்கே எனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மி. ராமன் அவதரிக்காத காலம், ராமன் அவதரிப்பதற்கு முன்பே இந்த ரத்னாகரன்ட்ட நாரதர் சொல்றார், நீ ராம 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 தூங்குறாள் ஸ்கூல்லையே. எனக்கு கொஞ்சம் அதுதான் அந்த மருந்துன்னார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் ராமனே அவதாரம் பண்ணல. ராமன் அவதரிப்பதற்கு முன்பே இவர் சொல்லிட்டார், ராமன் ராமநாமத்தை சொல், அதுதான் அந்த மருந்துன்னார். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் ராமனே அவதாரம் பண்ணல. ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, ராமநாமம் தான் அந்த மருந்து. ராம 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 ராமன்னு ராமநாமத்தை சொல், அதுதான் அந்த மருந்துன்னார். நன்னா ராம ராம தான் வாயிலே பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்பதான் ராமனை சேவிக்க முடியும், அப்பதான் ராமநாம ஆடும். புண்ணியம் பண்ணலைன்னா நாக்கு பழித்து பேசணும் தான் தோணும். அப்ப ராம நாமம் நாவிலே உச்சரிக்க வேண்டும் என்றால் அதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த அளவு ரத்னாகரன் புண்ணியம் பண்ணல, அதனால வாயில ராமநாமம் வரவில்லை. இப்ப நாரதர் பார்த்தார், பரவாயில்லடா ராமநாமம் தானே வரல. இந்த பக்கத்துல ஒரு மரத்தை காட்டி இது என்னன்னு கேட்டார். மரான்னு சொன்னான். அந்த மரத்தின் பேரை சொல்லுன்ட்டார். மரா 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 மரான்னு ரத்னாகரன் சொல்ல ஆரம்பித்தான். மரா 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 ராம 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 என்று அது மாறியது. மரா 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 ராம 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 அந்த ராமநாம ஜபமாக அது மாறுகிறது. ரத்னாகரன் அப்படியே ராமராமன் சொல்லிட்டே இருக்கான், பகவானை தியானிக்கிறான். அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தவாறே ரத்னாகரனை சுற்றி ஒரு புற்றே உருவாயிட்டான், ஒரு கரையான் புற்று. புற்றுக்கு வல்மீகம்னு பேரு சான்ஸ்கிரிட்ல. அந்த வல்மீகம்னு ஒரு புற்றே அவனை சுற்றி உருவாகி விட்டது. பல வருஷங்கள் ஆச்சு. மீண்டும் அதே இடத்துக்கு நாரதர் வந்தார். தன்னுடைய கமண்டலு தீர்த்தத்தை அந்த புற்றின் மீது தெளித்தார். தெளித்து புற்றிலிருந்து ரத்னாகரனை வெளியே கொண்டு வந்தார். இப்போ ரத்னாகரன் என்னும் திருடனாக வெளியே வரவில்லை, புற்றிலிருந்து வந்தான் இல்லையா, வல்மீகம் என்ற புற்றிலிருந்து வந்ததாலே அவன் இல்லை, அவர் வல்மீகம் என்னும் புற்றிலிருந்து வந்ததாலே அவர் வால்மீகி என்று பெயர் பெற்றார். வால்மீகிங்கிற முனிவராகி ராமாயணமே எழுதினார். 24,000 ஸ்லோகங்கள்ல ராமச்சரித்திரமே எழுதினார் என்றால் ராமநாமத்தோட மகத்துவம் பாருங்கள். தெரிஞ்சுதான் சொல்லணும்னு இல்லை, ராமன்னு தான் சொல்லணும்னு இல்லை, மரா மரா என்று ஆரம்பித்து சொல்லிக் கொண்டு போனாலும் கூட அது பலன் தர வல்லது. அது எவ்வளவு பெரிய பலன் தர வல்லதுன்னா, வால்மீகி ரிஷியாக ராமனுடைய அவதாரத்துக்கு முன்பே அவர் ரிஷி ஆயிட்டார். ராமன் வனவாசம் போகும்போது சித்திரக்கூட்டத்தில் வால்மீகியை சந்தித்தான்னு வால்மீகி ராமாயணத்திலேயே குறிப்பு இருக்கு. அயோத்தியா காண்டத்துல பாக்குறோம், சித்திரக்கூட்டத்துல வால்மீகி ரிஷியை ராமன் போய் வணங்கி சேவிக்கிறான். ராமன் அவர் திருவடியில விழும் அளவுக்கு பெரிய ரிஷியானாரே. அதுக்கு என்ன காரணம்? ராமநாமம் தான் காரணம். இதை உணர்த்தியவர் யாரு? நாரதர். நாரதர் தான் இந்த ரத்னாகரனுக்கு ராமநாமத்தை சொல்லி ஒரு வேடனை முனிவராக்கினார், திருடனை ரிஷியாக்கினார், ரத்னாகரனை வால்மீகியாக்கினார். ராமனை வணங்கி கொண்டிருந்தவர் ரிஷியாகி ராமன் வந்து அவரை அடிபணியும் நிலைக்கு வந்தார்னா ராமநாமத்தின் பெருமை ராமாவதாரத்துக்கு முன்பே சிவனாலும் நாரதராலும் காட்டப்பட்டது. உபன்யாசத்துல பார்ட் 1 ஓவர். இப்ப பார்ட் 2. ராமனுக்கு